கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை குறைந்ததை அடுத்து 8 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், தற்போது மக்கள் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன அங்கு செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஜெனிபர், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 10 தினங்களுக்கும் மேலாக தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வந்தது. அதே போல குறிப்பாக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வந்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணை 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையானது 45 அடியை தாண்டி அபாய அளவை எட்டியதால் அந்த அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீரானது 1500 கன அடிக்கு மேலாக தொடர்ந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முதல் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை குறைந்துள்ளது. இதனால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது நிறுத்தப்பட்டதால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கம் குறைந்துள்ளதால் தற்போது 8 நாட்களுக்கு பிறகு கோடை விடுமுறையை கொண்டாட கடந்த 8 நாட்களாக குமரி திருப்பரப்பு அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமலும் அருவியை ரசிக்க முடியாமலும் ஏமாற்றத்துடன் திரும்ப சென்ற நிலையில் தற்போது தண்ணீர் சீரானதை தொடர்ந்து அருவியில் குளிக்க அனுமதி அளித்துள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதலே இங்கு குவிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடந்த 8 தினங்களாக சுற்றுலா பயணிகள் தடை விதித்துள்ளதால் இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்ட அருவி களை கட்டியுள்ள நிலையில் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஜெனிபார், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சஜயகுமார்.